டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு பவர்ஃபுல்லானா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா மாறணும்னா நம்ம லைஃப்ல நமக்கு எந்த மாதிரியான வீக்னஸஸ் இருக்கு இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த வீக்னஸஸ் எல்லாம் இல்லாம ஆகிறதுக்கு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம சொசைட்டில 99% மெயில்ஸ்ல இருக்கிற சில வீக்னஸஸ் எல்லாம் இருக்கு. நாம அந்த மாதிரியான மெயில்ஸோட வீக்னஸஸ் எப்படி எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இதை பற்றி சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த காரியங்கள் எல்லாமே நீங்க புரிஞ்சா நீங்க அன்ஸ்டாப்பபிளா மாறிடுவா. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோடைய கடைசியில நான் உங்களுக்கு 3 லைஃப் சேஞ்சிங் பில்லியனர் ஹேபிட்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ காரணமாகலாம். நம்பர் 1, ஆல்வேஸ் பீயிங் எ பீப்புள் பிளேசர். அதாவது நீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு திங்கிங் வரும். அதாவது நான் இப்படி சொன்னா அவரெல்லாம் என்ன யோசிப்பா, நான் இப்படி செஞ்சா அவரெல்லாம் என்ன பற்றி என்ன யோசிப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு திங்கிங் வருமா. அதாவது நீங்க என்ன பண்ண போகும்போதும் அவர் என்ன யோசிப்பா, இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்குதா? இதுதான் பீப்புள் பிளீசர் ஹேபிட். அவர் என்ன ராங்கா எடுத்துக்குமா, என்னோட ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்குமா, என்னோட கிரஷுக்கு இது பிடிக்கலன்னா என்னோட ரிலேஷன் வந்து என்ன யோசிப்பா, இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் நாம அவர் என்ன யோசிப்பா, அவர் என்ன யோசிப்பா, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஒரு பீப்புள் பிளீசர் தான். இந்த ஹேபிட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இது நம்ம ஒரு வீக்னஸ் தான். இதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு ஹேபிட் காரணத்தால நீங்க ஒவ்வொரு டேயிலும் உங்களுடைய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வீக்னஸ் காரணத்தால எல்லாருமே வந்து உங்களுடைய பிரிவிலேஜஸ் எடுத்துவாங்க. உங்களுடைய இந்த ஹேபிட்டை அபியூஸ் பண்றதுக்கு உங்கள் சுற்றிலும் நிறைய ஆள் இருக்குங்க. இதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு பீப்புள் பிளேசரா இருந்தா உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ஹாப்பியா தான் இருக்கும் உங்களால. ஆனா நீங்க வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்க மாட்டேன். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும்னு விரும்புறேன்னா இந்த ஒரு ஹேபிட் இப்போவே விட்டுடுங்க. நீங்க பீப்புள் பிளேசரா மாறக்கூடாது. அவரெல்லாம் என்ன பற்றி என்ன யோசிப்பா, இதை பற்றி யோசிக்காதுங்க. நீங்க உன்னை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்க, இதை பற்றி யோசிக்கீங்க. நீங்க உங்களுடைய ஹாப்பினஸ் பற்றி யோசிக்கீங்க. நீங்க உங்களுடைய ஹாப்பினஸுக்காக மற்றவரோட ஹாப்பினஸ் எல்லாமே இல்லாம ஆகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா உங்களோட லைஃப்னோட ஃபுல் பொறுப்பு வந்து உங்களுக்கு தான். அதனால உங்களோட லைஃப்னோட ஹாப்பினஸ், உங்களுடைய லைஃப்னோட ப்ரோக்ரஸ் இது எல்லாமே வந்து உங்களுடைய பொறுப்பு தான். அதனால அதை வீணாக்கி மற்றவரை ப்ளீஸ் பண்றதுல எதுவுமே இல்லை. அதனால மற்றவரை ப்ளீஸ் பண்றதுக்காக தன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை டாப் ப்ரையாரிட்டியில் வச்சிடணும். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு எந்த மாதிரி பேசணுமோ, எந்த மாதிரி யோசிக்கணுமோ, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணுமோ அதுக்கு ஒரு கரெக்டான டிசைன் பண்ணிடுங்க. இதுல எல்லாம் எல்லாரும் எப்படி யோசிப்பா, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க பண்ணிடுச்சுனாலும் பண்ணலைனாலும், நீங்க சொல்லிடுச்சுனாலும் சொல்லலைனாலும் எல்லா இடத்துலுமே எல்லாருமே ஏதாவது ஒப்பீனியன் சொல்லுவா. அது அவருடைய ஹேபிட் தான். நீங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீங்க நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அதுக்கு ஒப்பீனியன் இருக்கும். ரெண்டு சைடுல இருந்தும் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த ஒப்பீனியனை எல்லாமே நீங்க வந்து பெரிய வேல்யூ கொடுத்துடுச்சுன்னா உங்களோட லைஃப் வந்து ஸ்டக் ஆகி போயிடும். அதனால இப்படி யோசிக்கீங்க. அதாவது இதெல்லாம் ஒப்பீனியன் தான், அவர் சொல்லட்டும், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன தோணிட்டு இருக்குதோ அது மட்டும் நீங்க பண்ணணும். ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேளுங்க, ஆனா எல்லாமே தேவையில்லாத வேல்யூ கொடுக்க கூடாது. ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய ஒரு காட் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் எவ்ரிவன், டோன்ட் பி எ லீடர், செல் ஐஸ்கிரீம். அதாவது உங்களுக்கு எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா மாறணும்னா நீங்க ஒரு லீடரா மாறக்கூடாது, நீங்க ஐஸ்கிரீம் சேல் பண்ணுங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளையே பார்க்கும்போது பல கேள்விகள் நம்ம மனதில் வந்துடும். அதுல முக்கியமா நம்ம கேரக்டரை பத்தியும், எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் பர்சனா மாறிடலாம் அதை பத்தியும், நம்மளோட அப்பியரன்ஸை பத்தி எல்லாம் கொஸ்டின் வரும். இதுல உங்க பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் இதெல்லாமா பாசிட்டிவா எப்படி ஷேப் பண்ணலாம், இதே பற்றி இருக்கிற நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்கு, அன்லிமிட்டெட் பவர். அதுதான் அந்த புக்கினுடைய நேம். இந்த அன்லிமிட்டெட் பவர் அப்படின்ற புக்கினுடைய ஆடியோ புக் சம்மரி இப்போ குக்கு எஃப்எம்ல இருக்கு. நேத்து தான் நான் கேட்டது. ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த புக் உங்களுக்கு இன்னைக்கு சஜஸ்ட் பண்றேன்னு நினைச்சேன். உங்களுடைய லைஃபை மாற்றக்கூடிய இந்த ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல எடுத்து கேளுங்க. இதெல்லாம் எனக்கு ஏன் கேட்க முடியுதுன்னா, நான் குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கு. உங்களுக்காக இப்போ நான் ஒரு ஆஃபரை பற்றி சொல்லி கொடுக்க போறேன். குக்கு எஃப்எம் இந்த 2023ல ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது 50% ஆஃபர். அதாவது 49 ருபீஸுக்கு உங்களுக்கு 1 மந்த் மெம்பர்ஷிப் கிடைச்சிடும். உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி உங்களுக்கு குக்கு எஃப்எம் இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50% ஆஃபர்ல கிடைச்சிடும். இது ஒரு சின்ன காரியம் கிடையாது. ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்மான எக்கச்சக்கமான ஆடியோ புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல் இருக்கிற இந்த குக்கு எஃப்எம் அப்படின்ற நாலேஜினுடைய வேர்ல்டுல என்டர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் தான் இருக்கு. அதனால குக்கு எஃப்எம் நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா மாட்டிடுங்க, நாலேஜ் கெயின் பண்ணிடுங்க, லைஃபை வேற லெவல்ல மாற்றலாம். நீங்க என்ன பண்ணணும்னா குக்கு எஃப்எம் லிங்கும் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல கிளிக் பண்ணி பாருங்க. இப்போவே குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் எடுங்க. திருப்பி வீடியோக்கு வாங்க. ரெண்டாவது பாயிண்ட் தான் ஸ்பெண்டிங் மணி அன்னெசசரிலி. இது வந்து நீங்களே ஏர்ன் பண்ணக்கூடிய பணம் ஆகலாம்,
இல்லைன்னா பேரண்ட்ஸ் கொடுத்த பணம் வாங்கலாம். நீங்க நிறைய பணம் செலவு செய்துட்டே இருக்கு, நிறைய காஸ்ட்லியான பொருள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு, உங்களுடைய மணி ஸ்பெண்டிங்ல எந்த கண்ட்ரோலும் இல்ல. இதெல்லாம் ஏன் பண்ற? மற்றவர் முன்னாடி ஷைன் பண்றதுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் வேணும்ல, அதுக்காக பண்றேன். இப்படி நீங்க போயிட்டு இருக்குன்னா நீங்க என்ன நம்பிடுங்க, நீங்க ஒரு அன்எண்டிங் ட்ராப்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் ஷைன் பண்றதுக்கு நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து லாஸ்ட்ல என்ன ஆகும் தெரியுமா, அவர் வந்து டிப்ரெஷன்ல எத்திடும், இல்லைன்னா சூசைட் டெண்டன்சி கூட வந்துடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஆல்வேஸ் லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். நீங்க 20ஸ்ல இருக்குன்னா இல்லைன்னா 30ஸ்ல இருக்குன்னா நீங்க கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியால இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணாதுங்க. அது உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடும். நீங்க உங்களுடைய ரியாலிட்டியை பற்றி யோசிச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களோட லைஃப் டிசைன் பண்ணிடணும். உங்களோட மணி ஸ்பெண்டிங் கண்ட்ரோல் பண்ணிடணும். இது வந்து நீங்களே ஏர்ன் பண்ணக்கூடிய பணம் இருந்தாலும், உங்களோட பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கேஷா இருந்தாலும், நீங்க அது ஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வேணும். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சர் உருவாக்கிடணும். பணம் கம்ப்ளீட்டா ஸ்பெண்ட் பண்றது, நம்ம ஏர்னிங்ஸை விட ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்றது, டெப்ட் எடுத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாமே நீங்க விட்டுடுங்க. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா வாங்கிடலாம், அதை வேணான்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்குற ஒரு பழக்கம் இருக்குன்னா, உங்கள் கையில எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு கேட்ஜெட்ஸ் வாங்கிடுச்சுனாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேன். அது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் தான். நீங்க மற்றவர் முன்னாடி ஷைன் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தா, உங்க கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்தா 2 டேஸ்க்கு நீங்க ஒரு ஸ்டாரா மாறிடும். அதுக்கப்புறம் அது எல்லாருமே மறந்து போயிடும். ஆனா இந்த மாதிரியான ட்ராப்ல உங்களோட லைஃப் வேஸ்டா போயிட்டு இருக்கு. இது நீங்க கூட தெரியாத போயிடும். ஆனா நீங்க முயற்சி பண்ணி பணம் ஏர்ன் பண்ணி அது கம்ப்ளீட்டா செலவு பண்ணாத சேவிங் கூட பண்ணி போயிட்டு இருக்குன்னா நீங்க எப்பவுமே ஒரு ஸ்டாரா வாழ்ந்துட்டே இருக்கும். சின்ன வயதுல இருந்தே இந்த மாதிரி மணி அன்கண்ட்ரோலா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஹேபிட் ஸ்டாப் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல நீங்க இஎம்ஐ எல்லாம் எடுத்து வந்து நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பழக்கத்துல வந்துடும். இது உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு ஒரு ரீசனா மாறிடும். அதாவது உங்களுடைய ஏர்னிங்ஸை விட ஜாஸ்தி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கல்ச்சர் வந்துடுச்சுன்னா உங்களோட லைஃபே போயிடும். பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவர் எல்லாமே வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாமே வாங்கி அவர் ஷைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணல. அவர் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார் ஆகல, அவர் மணி ஏர்ன் பண்ணி தான் ஸ்டார் ஆயிருக்கு. அதாவது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் அவரை ஸ்டாரா மாட்டி இருக்கு. அவருடைய சேவிங்ஸ், அவருடைய அசெட், அதுதான் அவருடைய வேல்யூவை கன்சிடர் பண்றது, அல்லாம அவருடைய கேட்ஜெட்ஸ் கிடையாது. அதனால ஒரு காட் இருக்கு, ரிச் பீப்புள் ஆக்ட் பிராக், பிராக் பீப்புள் ஆக்ட் ரிச். தேர்ட் பாயிண்ட், you don't consider yourself good enough. நிறைய பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது நான் சரியில்லை, என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய மைண்ட் சரியில்லை, என்னுடைய உடம்பு சரியில்லை, எனக்கு மூளை இல்ல, எனக்கு பியூட்டி இல்ல, எனக்கு எந்த ஸ்கில்லும் இல்ல, எனக்கு ஹைட் இல்ல, எனக்கு கலர் இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கும். நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்ததா, எனக்கு ஒரு ஆவரேஜ் லுக்கிங் தான் இருக்கு, நான் ஒரு சின்ன சிட்டில தான் வாழ்றேன், என்னுடைய லெவல் வந்து வெரி லோ தான், அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் நீங்க ஃபீல் பண்றேன்னா நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ட்ரபிள்ல கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களால எதுவுமே ஆக முடியாது. உங்களுக்கு என்ன இருக்கு, இதை பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அவ்வளவு கூட இல்லாம நிறைய பேர் இருக்கு, ஆனா அவர் கூட அவரோட லைஃப்ல எல்லாமே அச்சீவ் பண்ணி இருக்கு. அப்போ உங்களாலையும் பண்ண முடியும், இதை பற்றி யோசிக்கீங்க. அதெல்லாம் அவரால் எப்படி முடிஞ்சதுன்னா அது அவருடைய ஆட்டிடியூடுனால தான். ஆட்டிடியூடு தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எது இருக்கு எது இல்லைன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு இல்லாத எல்லா விஷயங்களையும் நீங்க விட்டுடுங்க, அதை பற்றி யோசிச்சிட வேண்டாம். ஆனா உங்களுக்கு எது இருக்கு, உங்கள் கையில் எது இருக்கு, இதை பற்றி யோசிக்கீங்க, அதை டெவலப் பண்ணிடுங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிடுச்சீங்கன்னா உங்களால சக்சஸ் ஆக முடியும். உங்க லைஃப்ல இருக்கிற நிறைய இன்செக்யூரிட்டிஸ்க்கு மீனிங் இருக்கு. அதாவது அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதனாலதான் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு. ஆனா 90% இன்செக்யூரிட்டிஸ் வந்து நீங்க யோசிச்சு உருவாக்குறது தான். அதாவது அது திங்கிங் லெவல் தான். அதாவது உங்களோட இன்செக்யூரிட்டிஸ்ல ஜாஸ்தி வந்து நீங்க ராங் திங்கிங்னால உருவாக்குறது தான். சின்ன ஒரு பெர்சன்டேஜ் இன்செக்யூரிட்டிஸ்க்கு கரெக்டான ரீசனும் இருக்கலாம். ஆனா அந்த ரீசன் கூட உங்களால முயற்சி பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க அப்படி முயற்சி பண்றேன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியை, உங்களுடைய லைஃப் எல்லாமே வேற லெவல்ல மாற்ற முடியும். You are confined only by the wall you build yourself. Point 4, seeking simple pleasure. இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் தான். நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு வேணும்னா நான் அதை எழுதி கொடுக்குறேன். எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி போற ஒரு வீக்னஸ் இருக்கு. ரொம்ப காலம் எஃபர்ட் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸை விட இப்போவே கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ல தான் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் இருக்கு. பார்ட்டிஸ்ல எல்லாம் போகிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஸ்மோக்கிங், ரீல்ஸ் பார்க்கறது, ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கக்கூடிய நிறைய ஹேபிட்ஸ்ல எல்லாருமே ஸ்டெக் ஆகி போயிருக்கு. மற்றவருடைய காசிப் சொல்லிட்டு இருக்குது, அப்படியே ஏதாவது பேசி டைம் வேஸ்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா சுத்தி அடிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஹேபிட்ஸ், நம்ம டைமே வேஸ்ட் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, இது எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கக்கூடிய பழக்கங்கள் தான். அதாவது இந்த மாதிரியான
மாதிரியான ஹேபிட்ஸ் உங்களுடைய ஃபியூச்சரை வந்து டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி வாழ ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களால எப்பவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா மாற முடியாது. அதனால இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் இருக்குன்னா, பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க. இது வந்து உங்களுக்கு திடீர்னு டோபமைன் கிடைக்கக்கூடிய பழக்கங்களா இருக்கலாம். ஆனா ஒரு லாங் விஷன் இல்லாம இந்த மாதிரியான கிராட்டிபிகேஷனுக்கு பின்னாடி நீங்க போயிட்டு இருக்குன்னா நீங்க அதனுடைய ஒரு சைக்கிள்குள்ள பெட்டு போயிடும். அப்புறம் உங்களால லாங் டேர்ம் ஹாப்பினஸ் அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணவே முடியாது. இது வந்து உங்களுடைய ஃபியூச்சரை டேமேஜ் பண்ணிடும். ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ஸ்டன்ட்லி ப்ளஷர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு வந்து கஷ்டம் தான் கொடுத்துடும். இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸுக்கு நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்குறேன்னா அதுக்கு பின்னாடி உங்களுடைய மைண்ட் போயிட்டே இருக்குன்னா உங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா மாறப்போகுதுன்னு தான் சாரம். அதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், உங்களோட லைஃப் இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கு பின்னாடி போயிட்டே இருக்குன்னா உங்களுடைய அந்த ஹேபிட் வந்து டேஞ்சரஸான ஹேபிட் தான். அது வந்து உங்களை ஸ்பாயில் பண்ண போறேன். அதனால இப்போவே நீங்க அதிலிருந்து பின்னாடி வாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப ஃபார்வர்டா திங்க் பண்ணி டிலேடு கிராட்டிபிகேஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது போர் ஆகலாம். அப்ப சில டைம்ல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு பிளஷர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிடணும். பார்ட்டிக்கு போகலாம், பிலிமுக்கு போகலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடணும். ஆனா அதுக்குன்னு நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி கரெக்டா ஒரு ஷெட்யூல் பண்ணி தான் பண்ணணும். இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க நிறைய டைம் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கு பின்னாடி ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்குன்னா உங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆக போகுதுன்னு தான் சொல்றது. உங்களுக்கு ப்ராப்பரான ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ரிசல்ட் கிடைக்கணும்னா 4-5 இயர்ஸ் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். 4-5 இயர்ஸ் உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு இடையில வந்து ஹாப்பினஸ் கிடைக்கவே மாட்டேன். ஆனா அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸா தான் இருக்கும். அது வந்து மொமெண்டரி பிளஷரா இருக்காது. இது புரியறதுக்கு இந்த காட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்த் ஆஃப் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் டிட்டர்மைன்ஸ் த ஹைட் ஆஃப் யுவர் சக்சஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், having a toxic friend circle. அதாவது உங்களை ஸ்பாயில் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எப்பவுமே வந்து உங்களை டிமோட்டிவ் பண்ணிட்டு இருக்குது. உங்க கையில இருக்கிற நல்லதே எதுவுமே பார்க்க மாட்டேன். அவர் உங்களுடைய ப்ரோக்ரஸை பற்றி அவருக்கு என்ன தோட்டம் இல்லை. எப்பவுமே ஃபன்னியா இருக்கிறது, ரொம்ப சீரியஸா உங்களை லைஃபை பற்றி என்ன கவலை இல்லை. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது வந்து உங்களால புரியவே முடியாது. அதாவது அவர் வந்து ஆக்சுவலி உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன யோசிக்கணும்னா, அவர் எனக்கு ஃபேவரா தான் இருக்க, அவர் ரொம்ப ஃபன்னியாக இருக்க, எனக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குறேன்னெல்லாம் யோசிப்பேன். ஆனால் ஆக்சுவலி அவர் உங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன் தான். இல்லைன்னா உங்களுக்கு அவர் வந்து சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கத்தி கொடுக்குற மாதிரியான அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி இதெல்லாம் வேல்யூ கொடுக்காம அது எல்லாமே வீணா போற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவர் பற்றி தான் சொல்றது. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற பழக்கங்கள் எல்லாமே வந்து நீங்க லிமிட்டடா மாற்றிடுங்க. நீங்க ஹிஸ்டரி செக் பண்ணி பாருங்க, அதில் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரியான ஆட்களை வந்து அவர் எதுவுமே ஆக மாட்டா, அவர் கூட யார் இருக்காங்களோ அவரையும் ஒண்ணுமே ஆக விட மாட்டோம். அவருக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம், எப்படி டைம் வீணா போக்கிடலாம், அதை பற்றி மட்டும் தான் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவர் கத்தி கொடுப்பா. உங்களோட குட்னஸ் எல்லாம் கம்மியா போயிடும். லைஃபை பற்றியான எந்த சீரியஸ்னஸும் இல்லாம ரொம்ப ஃபன்னியா, ரொம்ப லேசியா உங்களை மாற்றிடும். அதனால நீங்க இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை விட பெரிய நல்ல பெட்டரான ஃப்ரெண்ட்ஸை கிடைக்க போறது. உங்களுக்கு அவ்வளவு குவாலிட்டி இருக்கு. இதை பற்றி நீங்க உங்கள்கிட்டயே சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் இந்த மாதிரி எல்லாம் டிசிஷன்ஸ் எடுத்தா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாத ஆகி போயிடும். அப்ப நான் யாரு கூட விளையாடிடுவேன், அவன் நான் யாரு கூட டூர் எல்லாம் போகுவா, இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பா. வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரியான டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்ல இருந்து தூரே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதை வரப்போற அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அவர் வந்து ஹை குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இதை விட பெரிய எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்க போறேன். இது உங்களுக்கே நீங்க சொல்லி கொடுங்க. இல்லைன்னா கூட இந்த மாதிரியான டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத விட நல்லது என்ன தெரியுமா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாதது தான். நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா, அந்த மாதிரி விருப்பம் இருக்குன்னா இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து குவிட் பண்ணிடுங்க. இந்த ஒரு காட் மைண்ட்ல வச்சிடுங்க. ஈகிள்ஸ் don't fly with pigeon. So why surround yourself with losers? இப்போ வந்து உங்களுக்காக நான் சில போனஸ் டிப்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க போறேன். இது சில பில்லியனியர் லைஃப் ஹேபிட்ஸை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒன்னாவது ஹேபிட் தான் ப்ரீ பிளான் யுவர் டே. அதாவது நீங்க நாளைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு பில்லியனியர் ஹேபிட் தான். நீங்க இன்னைக்கே நாளைக்கு தேவையான எல்லாமே பிளான் பண்ணி தூங்குறேன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப கம்மியாயிடும். அது மட்டும் இல்ல, உங்களோட டே வந்து ரொம்ப ஸ்கெடியூல்டா முன்னாடி போயிடும். டெய்லி பேசிஸ்ல கால் அச்சீவ் பண்ணி முன்னாடி போற ஒரு பழக்கம் இருக்கணும். நம்பர் செகண்ட்,
நோ த கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா ஒரு டைமுக்கு அப்புறம் அது திடீர்னு கிராஃப் மேலே போயிடும். ஒரு டைம்ல வந்து ரொம்ப ஸ்லோ ப்ரோக்ரஸ் இருக்க ஒரு விஷயம் வந்து இன்னொரு டைம் ஆகும்போது 100x ஸ்பீட்ல முன்னாடி போயிடும். அதனால எந்த மாதிரியான ஒரு காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கொஞ்ச நாள் பார்த்து சக்சஸ் ஆகலைன்னு நினைச்சு அது ஸ்டாப் பண்ணக்கூடாது. கன்சிஸ்டன்சியோட முயற்சி பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் உங்களுடைய டைம் வந்துடும். அப்போ வந்து ப்ரோக்ரெசிவா மாறிடும். ஒரு கரெக்டான டைம் வரட்டும், அப்போ நான் பிராக்டிஸ் பண்ணலாம், அப்போ நான் முயற்சி பண்ணலாம், இந்த மாதிரி யோசிக்க கூடாது. நீங்க பண்ணிட்டே இருங்க, அந்த டைம் வரட்டும். ஆனா அந்த டைம் வரும்போது நீங்க பிராக்டிஸ்ல இருக்கணும், இல்லைன்னா உங்களால சக்சஸ் ஆக முடியாது. நம்பர் 3, நோ ரிஜெக்ஷன் இஸ் ஃபைனல். நீங்க ஃபெயிலியரை பயந்து எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. யாரு வந்து ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணலையோ அவர் தான் ஹை லெவல் பர்சன்ஸா மாறி இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா, ஐயோ நான் வந்து ஒரு ஃபெயிலியர் தான், என்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு அங்க இருக்க மாட்டேன். அவர் அங்கே இருந்து எனக்கு ஃபெயிலியரே இல்ல, இது என்னோட ஃபெயிலியர் கிடையாது, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான், நான் இப்ப சக்சஸ் ஆக போறேன், அந்த மாதிரி திருப்பியும் முயற்சி பண்ணக்கூடியவரா இருக்கும் இல்லையா, அவர் தான் சக்சஸ்ஃபுல்லா மாறிடும். இந்த சக்சஸ்ஃபுல்லான பர்சன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவர் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவர் அங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். அவர் அங்கிருந்து மறுபடியும் முயற்சி பண்ணி முன்னாடி போயிடும். ஃபெயிலியர் வந்து ஒரு எண்டு கிடையாது, அது ஓன்லி ஒரு பெண்டு தான். நம்ம முன்னாடி பண்ணி அந்த முயற்சி வந்து கரெக்ட் இல்லை, அது கொஞ்சம் அப்டேட் பண்ணிடணும், அவ்வளவு மட்டும்தான் இந்த ஃபெயிலியருக்கு மீனிங் இருக்கு. அதனால ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னால இனிமே ஒண்ணுமே முடியாது, நான் வந்து ஃபெயிலியர் தான், இந்த மாதிரி லேபிள் பண்ணிடாதுங்க. வேற ஒரு ஸ்டைல்ல நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க விழுந்துடுச்சுன்னா அது ஃபெயிலியர் கிடையாது, நீங்க மறுபடியும் அங்கே இருந்து எழுந்திருச்சு முயற்சி பண்ணலைன்னா அதுதான் ஃபெயிலியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.